பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, ஆண்டவர் இந்த காலை வேளைக்காக நன்றி. என் தேவ ஆவியான கரம் ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க மறைந்த எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஜெபம் பண்ணுங்க என்று சொன்ன எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நாங்க மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை என்று பார்க்கிறோமே. நீர் மறவாத தேவன், நினைவு கூறுகிற தேவன், அறிந்திருக்கிற தேவன், உருவாக்கின தேவன். இன்றைக்கு யார் யார் கர்ப்பப்பையில உருவாக்காமல் ஆண்டவரே உருவாகாமல் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து நாமத்துல கர்ப்பப்பையில கரு உண்டாகட்டும். தேவக்கரை இறங்கி கர்ப்பப்பைகளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு அன்னையர் தினமாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே, அன்னைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அன்னையராக மாற்றுவீராக. ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி ஆசீர்வதிங்க. ஒரு புதிய கர்ப்பப்பையை தாங்க ஆண்டவரே. நரம்பு மண்டலங்கள், இந்த டியூபெல்லாம் ஆண்டவரே பலப்படுத்துங்க. இந்த நீர்க்கட்டிலாம் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, திருமணமான ஆண்களை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கப்பா. சகோதரர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கப்பா. பலப்பட விசேஷ பலன் இறங்கட்டும் ஒவ்வொரு சிரசின் மேல. சாட்சிகளாய் நிறுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேலுமாய் கூட அடையினை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோமே. இசப்பா, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். அது நடக்க உங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களுமாய் கூட பரிசுத்த அலங்காரம், ஆமென், பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது தொடர்ச்சியை தான் நம்ம பார்த்தோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம அலங்காரமா மேக்கப் பண்ணிட்டு, நல்ல பவுடர் அடிச்சுட்டு, பர்ஃப்யூம் போட்டுட்டு, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? கல்யாணத்துக்கு போறதுக்கு ஒரு வேஷம், சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு வேஷம், பார்ட்டிக்கு போறதுக்கு ஒரு வேஷம். அல்லேலூயா. எப்படியோ மொத்தம் அலங்காரம் பண்ணி தான் போறோம். அலங்காரமே இல்ல, முடியெல்லாம் பிச்சு போட்டு நீங்க போனா ஐயோ என்ன பைத்திய மாதிரி இருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமென். சரி, ஓகே. நம்ம வெளியே போனாலே ஒரு லைட்டா ஒரு டச் அப் எடுத்துக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அழுக்கு மூட்டை மாதிரி போவோமா? உலகத்துல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கே நம்ம பிரம்மாண்டமா போறோம் இல்லையா? ஆனால் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம, தேவன் எதிர்பார்க்கிறது மேலான அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம். அந்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். ஆமென். சொல்லுங்க, என்ன அலங்காரம்? மேலான அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம். அந்த அலங்காரம் என்ன? பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்துடனே அல்லேலூயா கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். இங்க பார்க்கும்போது ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும், வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோர்களாக இங்க நம்ம வந்திருக்கிறோம். இங்க அதான் என்னது?
வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு போதிக்கிறவங்க, சாதிக்கிறவங்க, தாய்மார்கள், தகப்பன்மார்கள், குடும்பத்துல திருமணமானவர்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த வேராய் இருக்கணுமா? அப்ப பரிசுத்த வேராய் இருந்தோமானால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஆமென். அப்ப வேர்களில் பரிசுத்தம். அல்லேலூயா. நல்ல வேளை சொல்லுங்க சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க என்று நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்குமே இங்க வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் வேர்களில் பரிசுத்தம் இருக்கணும். உன் வேறு அழிவு போயிருந்தா வளர்ச்சி இருக்காது. அல்லேலூயா. உன் வேர்களில் பரிசுத்தம் இருக்கணும். ஆமென். ஒரு செடிக்கு என்ன தேவை? வேறு. அந்த வேறு நல்லா போனாதான், அதுவும் ஆணி வேரா போனாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு புயல் காற்று வீசினாலும் சரி, அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. சில பேர் நல்லா அகலமா வேர் போகும், நல்லா காத்து வந்த பிறகு ஒரே பறந்துக்கும் டபக்குன்னு. அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த வேர்கள் பரிசுத்தம் என்று சொல்லும்போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களை பார்த்தோம். இந்த வேர்களின் பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அல்லேலூயா. ஆமென். வேறு பரிசுத்தமா இருந்தா நல்ல கிளைகள் வரும். நல்ல கிளைகள் வரும்பொழுது அது பூ பூத்து காய் காய்த்து நல்ல பழங்களை, ருசியுள்ள பழங்களை கொடுக்கும். அல்லேலூயா. கசப்பான பழங்களை கொடுக்காது. அல்லேலூயா. நல்ல மரமானது கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அல்லேலூயா. அந்த அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சல் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில பேர் பார்க்க அழகா இருக்கும், கிட்ட போனா அவ்வளவு முள்ளா இருக்கும். சில விஷச்செடியா இருக்கும். சில நம்ம இப்படி போனா பாத்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒட்டிக்கும். நிறைய செடிகள் இருக்கு. சில செடி தூங்கு மூஞ்சி செடின்னு சொல்லுவாங்க. காயில ஃபுல்லா எப்படி இருக்கும்? நல்லா பெருசா இருக்கும். ஈவினிங் ஆச்சுன்னா சுருங்கிடும். சில பேர் சொல்லுவாங்க தொட்டாசினிங்க மாதிரி. அல்ல சில பேர், நிறைய பேர் தூங்கு மூஞ்சி இருக்கிறீங்க, தொட்டாசினிங்க இருக்கிறீங்க, கம்பளி பூச்சி இருக்கிறீங்க. இந்த முருங்கை மரத்துல இருக்குமே கொச்சு கொச்சு கொச்சுன்னு, சில பேர் முள்ளா இருக்கிறீங்க. அல்ல பாஸ்டர் நீங்க முள்ளுதான் பாக்குறீங்க, நாங்க ரோஜா பூவா இருக்கிறோம். பாஸ்டர் நீங்க முள்ளுதான் பாக்குறீங்க, நாங்க வாசனை வீசுகிறோம். பாஸ்டர் எங்களுக்காக ஊட்டில ஃப்ளவர் கண்காட்சி நடக்குது தெரியுமா பாஸ்டர்? அல்லேலூயா. நீ ரோஜா பூவா இருக்கிறியா முள்ளா இருக்கிறியா பாத்துக்கோ. ஆமென். ஆனா நீ செடியில இருக்கும்போது முள்ளோட தான் வர. ஆனா முள்ளோட என்ன செய்ய மாட்டாங்க? பூவை கட்ட மாட்டாங்க. முள்ளெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த காம்போட தான் ஃப்ளவரோட தானே செய்வாங்க பூ கட்டுவாங்க. நல்ல முள்ளோட மாலை போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாலை தூக்கி தூர போட்டுருவீங்க இல்லையா? சில பேர் வாழ்க்கையில குடும்பத்துல அப்படிதான் என்ன இருக்கிறீங்க, மனைவி கணவன்லாம் முள்ளோட தான் இருக்கிறீங்க. இன்னும் முள்ளு வெட்டப்படல. பார்க்க ரோஸ் மாதிரி தக தக தகன்னு மின்றீங்க. ஆனா கிட்ட போய் பார்த்தா எல்லாம் முள்ளு, ஒரே குத்து. அல்லேலூயா. உங்க வீட்டு எங்க வீட்டு குத்து இல்ல. எப்படி? ஃபுல்லா முள்ளாதான் இருக்குது. ஆனா மேல மட்டும் ரோஸ் அழகா இருக்கு, பார்க்க சிவப்பா இருக்குது, பச்சையா இருக்குது. அல்லேலூயா. நீ நல்ல எந்த சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸும் பச்சை கலர் ட்ரெஸ்ஸும் ரோஸ் கலர் ட்ரெஸ்ஸும் போடுறாங்க. உங்களுக்கு சொல்லல, பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். சில பேர் வெள்ளையஞ்சோலமா இருப்பாங்க. ஆனா வரக்கூடிய வார்த்தைலாம் முள்ளு மாதிரி குத்தினே இருக்கும். அந்த முள்ளு டைரக்டா பாஞ்சு வந்து குத்தும். அல்லேலூயா. ஆமென். அதனால அதெல்லாம் கட் பண்ணணும். பிரைஸ். முள்ளு இல்லாத பூ எது சொல்லுங்க? முள்ளு இல்லாத பூ எது? குஷ்புவா? அவங்க கூட ஃபுல்லா போராடுறாங்க, போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு. அன்பு. நான் அன்புதான். அந்த அன்பு கூட சில வம்பா மாறுது. நான் இல்லப்பா, அங்க நிறைய குடும்பத்துல பாக்குறேன். அன்பாயிரு, புருஷனை லவ் பண்ணு, பொண்டாட்டி லவ் பண்ணுங்கடானா பொண்டாட்டி லவ் பண்ணதுல வேற லவ் பண்றாங்க. பொண்டாட்டி புருஷன் லவ் பண்ணதுல வேற லவ் பண்ணுங்க. என்ன சொல்றது? அப்ப அந்த அன்பு கூட இன்னைக்கு வந்து மாயமாலமா இருக்குது, வேஷமா இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் அன்பை தவிர இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா.
நாம பரலோகம் போவதற்கு அவர் தன் ஜீவனை கொடுத்தார். இந்த அன்புக்கு வேற என்ன ஈடு இல்ல. ஒருத்தனை நல்லா கழுவி குளிப்பாட்டி நடு வீட்டை உட்காந்து அன்பாயிரும் அவனேன்னு சொன்னா அடிச்ச காலை எட்டி ஒன்று வச்சுட்டு அது பாட்டு போகுது சாணியை சாப்பிடுறதுக்கு. அல்லேலூயா. சரி ஓகே, அதே நான் வாயில சொல்லலாம். முள்ளு இல்லாத பூவை பத்தி சொல்லுங்க கேட்டேன். மல்லியில முள்ளு இல்லையா? வேற அப்புறம் மல்லிப்பூ, முல்லைப்பூ, வேற கனகாமரம், சாமந்தி, அதெல்லாம் நம்ம தலைக்கு வைக்கிறது இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. பட்ரோஸு அது இருக்கா? அப்புறம் வேற வேற வாலிபுரம் தான் சொல்றாங்க, நீங்களாம் பூ வைக்கிறது இல்லையா? அல்லேலூயா. சரி ஓகே. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த முள்ளு எங்க இருக்குன்னா எல்லாரும் நாக்குல இருக்குது. நம்மகிட்ட எங்க இருக்குது? உடம்புல இல்ல, நாக்குல இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அதனால நாக்கு மட்டும் ரொம்ப அடக்கி வாசிக்கணும். ஆமென். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் நீங்க ஆண்டவரை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. சில பேர் பார்ப்பாங்க, ஆபீஸ் போயிட்டு வந்தோடனே ஆபீஸ் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. எப்பா வீட்டுக்கு போறேன்னா மூஞ்ச பாக்கணுமே, ஐயோ எப்ப பார்த்தாலும் கடு 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 என்ன பொரியும். அல்லேலூயா. ஆமென். அப்ப எப்படி வர புருஷன் கூட திரும்பிட்டு போயிடுவான் அப்படி எங்கன்னா. அல்லேலூயா. ஆமென். யாவரோடும் சமாதானமா இருக்கு நாடுங்கள். வெளியில இருக்க எல்லாருக்கிட்டே சமாதானமா இருக்க சொல்றாரு ஆண்டவரு. அப்படியா? உன் புருஷன் கிட்ட உன் பொண்டாடி கிட்ட சமாதானமா இரு ஃபர்ஸ்ட். அதுவே உனக்கு பெஸ்ட். அல்லேலூயா. இல்ல நீ ஒஸ்ட். நீ பெஸ்ட் ஆகுறியா ஒஸ்ட் ஆகுறியா? ஐயோ என் தலையெழுத்து என்ன பண்ண தலை, நான் கட்டிக்கிட்டேனே வேற வழியே இல்லை, என்ன பண்றது? ஆமென். இருக்கிறத வச்சுதான் வாழணும். டக்குன்னு மாத்திக்க முடியுமா? சட்டை பிடிக்கல தூர போட்டு வேற புருஷனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல இந்த சட்டை பிடிக்கல வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இந்த காலத்துல நடக்குது. பொன்னாடி இருக்கும் போதே இன்னொரு பொன்னாடி தேர்ந்து போறானுங்க. உலகம் இது. காலம் கலிகாலமா இருக்கு, கெட்டு போயிருக்கு. ஆமென். ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை பார்க்க கூடாது. ஒரு கணவன் இருக்கும்போது இன்னொரு புருஷனை பார்க்க கூடாது. பிறனை இச்சையா பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்ப துணிகரமா நீங்க போறியே எப்படி? யாரா இருந்தாலும் சரி, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு திருமணம் செய்ய போற அவ சரியில்லை அப்படின்னா சரிப்படுத்து. திருமண ஒப்பந்தம் என்ன சொல்லப்படுகிறது? எப்படி திருமண ஒப்பந்தம் பண்றீங்க? வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும். அட பாவீங்களா பாவீங்களா, ஏன்டா போய் சொல்றீங்க? இப்படி மரணம் நம்ம பிரிக்கிறீங்களா? உயிரோட இருக்கும்போது ஓடி போயிடுறீங்களா? அல்லேலூயா. ஆமென். உயிரோட இருக்கும்போது ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா கேட்ல நின்னு கதறா துடிக்கிறா. ஐயோ எனக்கு காதலிச்சு எல்லாம் பண்ணிட்டு இவன் இப்ப இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்றானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு நியூஸ் சொல்ல முடியும், கதை கதையா சொல்ல முடியும். அந்த கதையெல்லாம் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நியூஸ் திறந்தாலே கதை, சொல்வதெல்லாம் உண்மை. அல்லேலூயா. அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா எத்திரி அந்த அம்மா அந்த நிகழ்ச்சி நடத்துற அம்மா எப்படிதான் காது கொடுத்து கேட்கறாங்களோ தெரியல, ஒண்ணுமே புரியல. கணவர் இறந்துட்டாரு. ஒரே மாசத்துல இன்னொரு கணவர் வந்துட்டாரு. அந்த கணவர் இறந்துட்டாரு. அந்த இன்னொரு கணவர் ஓடி போயிட்டாரு. இன்னொரு கணவர். இப்போ அந்த அம்மா ஈசிஆர் ரோட்ல வந்து இப்படி ஆடுனுங்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஒரு கூட்டம். அது அம்மா இல்ல சும்மா. நிறைய பேர் எல்லாம் அப்படி என்ன பண்ணுகிறாங்க? இப்படிதான் இல்லையா? இப்ப இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? சாமியார் ஆயிட்டாங்க. இப்போ அவரு மூணாவது புருஷன், அவரும் சாமியார மாறிட்டாராம். அடப்பாவிங்க, என்னென்ன மக்கள் எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க இல்லையா? இப்படி ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்குது. சரி ஓகே. சில பேர் மருத்துவ மொத்தம் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து டெஸ்ட் பண்றாங்களாம். அடப்பாவிங்களா, எதுக்கு நீ சாமியார் வேஷம் போட்டு சுத்தி நிக்கிற?
கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு நீ சாமியார், யார் வேணாம்னு சொன்னாங்க இல்லையா? சோ இதுல இப்பேற்பட்ட காரியங்கள் இன்னைக்கு குடும்ப உறவு, இந்த சமுதாய சீர்கேடுகள் இன்றைக்கு பரிசுத்த குலைச்சலுக்கு நேராய் போய்கொண்டிருக்கின்றன. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாமளும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பரிசுத்த அலங்காரம். ஆமென். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21 பார்க்கிறோம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடக நிறுத்தினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு துதிக்க வந்திருக்கிறீங்க, தேவனை பாட வந்திருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? பியூட்டி ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இருக்கா? ஆமென். சில பேர் என்ன செய்யறாங்க? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு டம்ளர் விஷம் இருக்குது, ஒரு டம்ளர் ஃப்ரூட் மிக்சர் இருக்கு, நல்லா குளு குளு குளுன்னு இந்த டம்ளர்ல விஷத்தை வச்சிருக்காங்க, ஆனா உங்களுக்கு தெரியல. நல்லா குளு குளுன்னு இருக்கு, இங்க ஃப்ரூட் மிக்சர் இருக்கு. சில பேர் என்ன செய்யறாங்க? சும்மா நம்ம ஜூஸ் குடிக்க வேணாம், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஒரு தடவை நான் அசோக் நகர்ல ரிலையன்ஸ் கடைக்கு போயிருந்தேன். அந்த ரிலையன்ஸ் ஃபிஷ் அப்படின்னு ஒரு கடை வச்சிருந்தாங்க. ஏசி எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லா அந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, அந்த கூலிங் வெளியே போக கூடாதுன்னு. நான் போயிட்டு அந்த கடைக்குள்ள போயிட்டு மீனெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தா என் உடம்பு ஃபுல்லா ஒரே கவுச்சி நாத்தம். அந்த ஏசி காத்து அந்த மீனுக்குள்ள போய் அதை பட்டு அதுக்குள்ள போய் எல்லாம் அந்த மீனை கட் பண்ணி கிளீன் பண்ணதுலாம் ஏசி காத்து சுத்தி 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 நான் உள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தாங்க, என் உடம்பு ஃபுல்லா ஒரே ட்ரெஸ் ஃபுல்லா ஒரே கவுச்சி நாத்தம். நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு குளிச்சு முடிச்சு, ஐயோ அப்பா என்னடா இது, இப்படி போயிட்டு வந்தா இப்படி நாத்தம் இருக்குது. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேர் தீட்டான இடத்துல போய் நாங்க வேடிக்கை பார்த்து வந்தோம், சுத்தி பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீட்டான உள்ளத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த தீட்டான காத்து உங்களுக்குள்ள உள்ள மேல பட்டு இப்ப நீங்க என்ன ஆயிட்டுறீங்க? உங்க ஆத்மா என்ன ஆயிடுச்சு? உங்க நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? தீட்டா மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதத்தை கழட்டி போடு என்று மோசேயை பார்த்து சொன்னாரு. அப்ப தேவன் இருக்கிற இடம் என்னது? பரிசுத்த இடம். பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நீ தீட்டான இடத்துக்கு போலாமா? சுத்தி பார்க்க போலாமா? இல்ல அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க தான், விஷத்தை கொடுத்தா குடிச்சிட முடியுமா? நம்ம நெருப்புல கை வைக்கணும், கை வச்சிடணுமா நம்ம? அல்லேலூயா. ஆமென். நம்ம வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். அல்லேலூயா. நம்ம வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். சில பேரு திருமணத்தை ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வச்சா நாங்க வருது கிடையாது, அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால எங்களை நேசிக்கிறதான குடும்பங்கள், எங்களை நேசிக்காத குடும்பங்கள்லாம் பிரச்சனை கிடையாது. எங்களை நேசிக்கிற குடும்பங்கள் என்ன செய்யறது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கிறது கிடையாது, மற்ற நாட்களை வச்சிடுறாங்க. சரி நாங்களும் போயிட்டு வந்துடுறோம். ஆனால் அப்படி நேசித்த குடும்பம் என்ன பண்றாங்க? இப்போ அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் ஒரு கெட் டுகெதர் வைக்கிறாங்க. நம்ம ஆட்கள் சொல்லவே தேவையே இல்லை. ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தம் பூசிக்குவாங்க போல இருக்கு. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் கெட் டுகெதர் போறது. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள். அந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல உங்க சொந்த பேச்சை பேசக்கூடாது, உங்க சொந்த வேலையை செய்யக்கூடாது. இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்துல நாங்க பேசுனா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல சமைக்கவே மாட்டாங்க, எல்லாம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருந்த காலம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் ஃப்ரீ ஆக்கிட்டாரு. சில பேருக்கு சுதந்திரம் கொடுத்தாதான் அதை மிஸ்யூஸ் பண்றீங்க. சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. என் பொண்ணை நம்பி நான் ஃப்ரீடம் கொடுத்தேன் பாஸ்டர், ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா லவ் பண்ணி தெரிஞ்சு நிக்குது. ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்றதுக்கு அர்த்தம். என் பையன் ஃப்ரீடமா இருந்தான், மிஸ்யூஸ் பண்றான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நடக்கிற காரியம் என்ன? தேவன் கொடுத்த சுதந்திரத்தை, பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரத்தை பிள்ளைங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. அல்லேலூயா. உனக்கு கொடுத்த ஃப்ரீடத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமென்.
ஜாக்கிரதையா இருங்க. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 29:2 பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தணும். நீ ஆராதிக்கிற தேவன் யாரு? நீ வணங்குற தேவன் யாரு உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. சூரியனை உன்னை நேரா பார்க்க முடியாது. சூரியன் கிட்ட போக முடியாது. எவ்வளவு விஞ்ஞானிகள் அந்த சூரியன் கிட்ட போய் ஆராய்ச்சி பண்ண பாக்குறாங்க, முடியல. நிலாவில கூட போய் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, சூரியன் கிட்ட போக முடியல. போனானா சாம்பல் தான். அல்லேலூயா. அந்த வானத்தையும் அல்லேலூயா பூமியையும் அந்த சூரியனும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் என்னதுமா பண்றாரு? சூரியன் எப்பேற்பட்ட பவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அத காட்டுல வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உன்னை என்ன செய்யறாரு தெரியுமா? உன்னை கட்டி அணைக்கிறாரு ஐயா. அவரோட பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் குழியில விழுந்தாலும் தூக்கி எடுத்துறாரு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்துல போய் நம் மரிச்சாலும் தேவன் கிட்ட போய் அல்லேலூயா போவதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கு? நீ எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. ஆமென். இப்படியாக நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதாவது 5 விதமான பரிசுத்த அலங்காரத்தை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, லூக்கா 1:75 விசுவாசிகள் சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விசுவாசிகள் சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசிகள் பரிசுத்தத்திலும் ஆவியிலும் விசுவாசிகள் சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்ப சரீரத்திலும் ஆவியிலும். ஆமென். உங்க சரீரம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. உதாரணத்துக்கு வைரங்கள் எங்க கிடைக்குது? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க வைரங்களை? பேசுங்க சீக்கிரம், நீங்க பேசினாதான் டக்குன்னு முடிப்பேன். வைரங்கள் எருமலை சாம்பல் இருந்து கிடைக்குதா? நிலக்கரி எங்க இருக்குது? பூமிக்கு மேல இருக்குதா பூமிக்குள்ள இருக்குதா? பூமிக்கடியில பல ஆயிரங்கள் பல ஆண்டுகள் வந்து அது உள்ள இருந்து அது கிடைக்குது. தங்கம் எங்க கிடைக்குது? அதுவும் பூமிக்குள்ள தான் கிடைக்குது. வெளியில அங்க இருக்குதா? இப்போ அதை பாதுகாக்கிறோமா இல்லையா? வைரத்தை பாதுகாக்கிறோம், தங்கத்தை பாதுகாக்கிறோம், முத்துக்களை பாதுகாக்கல, தூக்கி தூர போட்டுறோமா? பாதுகாக்கிறோம்ல. அதே போல தங்கம் எந்த அளவுக்கு முக்கியம். நீ தங்கத்தை தான் செயினை எடுத்து திருண்டு போயிடுறாங்க, அறுத்துட்டு போயிடுறானவ, சேஃப்டியா வச்சுக்கிறாங்க. தங்கத்துக்கு அந்த வைரத்துக்கு அந்த வைரங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்து லாக்கர் போட்டு வைக்கிறோம். அதை காட்டிலும் கற்பு விலையேற பெற்றது. அந்த கற்பை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தங்கம் வைரங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை பாதுகாத்து மூடி வைக்கிறோமோ, அல்லேலூயா, அது விளம்பர பொருள் அல்ல, அது காட்சி பொருள் அல்ல. தங்க வைரங்களா ஒரு ஷோகேஸ் லாக் போட்டு அது நம்ம சேல்க்கு பர்ச்சேஸ்க்கு ஓகே காட்டுறாங்க. ஆனால் கற்பு என்பது அப்படி அல்ல. நீ ஒரு காட்சி பொருள் அல்ல, நீ ஒரு விளம்பர பொருள் அல்ல. இந்த கற்பு என்பது வெளியேறப்பட்டது. உங்கள் விசுவாசிகள் சரீரத்திலும், விசுவாசிகள் சரீரத்திலும் என்ன அர்த்தம்? உன் சரீரம் பரிசுத்தம் உள்ளது. உன் சரீரம் என்ன சொல்லும்போது உச்சன் தலை முதல் அடி பாதம் வரையிலும் சரீரம் தான். சில பேர் சரீரத்துல மண்டைய கோடி கிழிச்சுக்கிறாங்க. ஒரு வாலிப தம்பி வந்தா பக்கத்துல, இங்க விபிஎஸ்ல வரும்போது எல்லாரும் ஜெபம் பண்ண சொன்னோம். ஜெபிக்க சொல்லும் போது உனக்கு என்ன ஜெபம் பண்றே கேளு,
அவன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு சைக்கிள் இல்ல, எனக்கு சைக்கிள் வேணும், ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறான். அவங்க பாட்டி ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க போல இருக்குது, சைக்கிள் கொடுத்து அமிச்சாங்க அவன் பேரனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம், நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டு எனக்கு சைக்கிள் கொடுத்துட்டாருன்னு. இப்ப அந்த தம்பி வந்தான் போன வாரம், போய் பார்த்தா இங்க நீல கலரு, இங்க ப்ளூ கலரு, இங்க கருப்பு கலர், இங்க வெள்ளை கலர். டேய் என்னடா இது, என்ன சினிமால நடிக்க போய் என்னடா இது வேஷம் அப்படின்னு. வேஷம் இல்ல பாஸ்டர், ஸ்டைல் அப்படின்னா. அட பாவீங்களா டேய், நல்ல ஆண்டவர் அழகான முடிய கொடுத்துக்கிறாரு, அப்பதான் ஒருத்தன் கோடு கோடா போட்டு வச்சுக்கிறான் ரோடு. நீ ரோடே சரியில்லை இங்க. அதே போல சில பேரு முடியெல்லாம் பாத்தீங்கன்னா பப்பர பாபா மாதிரி, யோகி பாபா மாதிரி வளர்த்து வச்சுக்கிறானுங்க, சாய் பாபா மாதிரி. நல்லா நல்லா பெருசா இல்லையா, அது பார்க்க அசிங்கமா இருக்கு, அது ஸ்டைலா ஃபேஷன், அது கன்றாவியா இருக்கு பாக்குது. நல்லா கேளுங்க பாஸ்டர், சில பெண்களுக்கு நல்லா முடி நீட்டா இடுப்பு இருக்கு, அதை கட் பண்ணிட்டு இப்படி ஆட்டுதுங்க எல்லாம். சில பெண்கள் இருக்கு முடி மயிரை பின்னி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, அப்பதான் நல்லா லூசாரு, லூசுங்களா இருக்குதுங்க எல்லாம். தலையை அப்படி வச்சு போட்டுட்டு இது எப்படி இப்படி இந்த சிக் ஷாம்புவா ஏதோ ஷாம்பு சீப்பு இங்க போல சர்ன்னு அப்படி கீழே வந்துருதான். யாராச்சும் ஒரு நடிகை முடியல அப்படி போட்டு பாருங்க, உழுதான்னு பாருங்க, எல்லாம் டூப்ளிகேட் தான். உங்க முடியல அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணீங்களா, சிக் ஷாம்பு, சன்சில்க் யூஸ் பண்ணீங்களா, ஏதோ ஷாம்பு இல்லையா, ஏதோ பிராண்ட் ஷாம்பு சொல்றீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, சீப்பு இங்க போட கீழே விழுந்து, நீங்க குளிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி சீப் போட்டு பார்த்து கீழே விழுந்துக்குதா? பொய் தான் நம்புது உலகம், பொய் தான் நம்புது இன்னைக்கு உலகம், விளம்பரத்தை பார்த்து இன்னைக்கு நம்புது. இதுல என்ன புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு அநேக நபர்கள் பொய்ய மாய்மாலத்தை நம்பி இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பதான் தலைக்கு வந்துக்கிறேன், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப தலை என்பது அதை பின்னி முக்காடிட்டு கொள்ள வேண்டும். நம்ம யார தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை. அப்ப என்ன செய்யணும், சகோதரி முக்காடு போடுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு நேராக பயபக்தியோடு கூட இருக்கணும். தன்னுடைய அலங்காரங்களை வெளியே காட்டக்கூடாது. துதி கன மகிமை யாருக்கு, ஆண்டவருக்கு. அல்லேலூயா, ஆமென். முக்காடிட்டு கொள்வது அவசியம். வேதத்துல முக்காட குறிச்சு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பாஸ்டர் எடுப்பாங்க முக்காட்டை குறிச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அது அதே போல காது, நெத்தி, கண்ணு, அப்பதான் மைய போட்டு அது அப்படியே பார்க்கும்போது அந்த கண்ணை பார்க்கணும். எதுக்கு அந்த மை விட்டுக்கிறாங்கன்னு தெரியல, புருவத்துக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு புருவத்தை ஒட்டி வச்சுக்கிறானுவ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காது, பெண்கள் நகை அணியக்கூடாதுன்னு சொல்லல, நகை போடலாம், டீசெண்டா ஒரு கம்பல். ஆனா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, டாப் ஃப்ளோரு, எப்படி 1 2 3 4 5 இத பார்க்கணுமே. ஐயோ கொடுமை கர்த்தாவே. உலகத்துல இருக்கவங்க செய்யலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டு துணிகரமா நீ கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டாப் ஃப்ளோர் எல்லாம் போட்டா, அல்லேலூயா, லிமிட் போடக்கூடாதுன்னு சொல்ல, போடலாம். அதுல அலங்காரம், ஒரு அலங்காரம்னா அது ஒண்ணு போதும். சில பேர் அதுக்கு ஒரு கம்பி கட்டுவாங்க மாட்டுல வேற. அல்லேலூயா. உண்மையே தொங்குதா இல்ல ஸ்டைலுக்கு போடுறாங்களா? அந்த காலத்துல கடுக்கன் போடுவாங்க, டபா டபா இருக்கும் காதுல, நல்லா ஏன்டி நீ எங்கடி உக்காந்துக்கிற, பத்திரமா இருடி, காதுல அறுத்துட்டு போயிட்டானுவ. இப்ப என்ன செய்றாங்க, மேல ஒரு சங்கிலி போட்டு காதுல போடுறாங்க, எதுக்குன்னே தெரியல. அல்லேலூயா. சோ இதெல்லாம் போதும், லிமிட்டா இருக்குது, நல்லது. சில பேர் இருப்பாங்க, சபைக்கு போன வெளியே போனா நகை எப்படி காட்டுவாங்க, என்கிட்ட 50 சவரன் போட்டுருப்பாங்க சபையில். ஒரு சர்ச்சுக்கு வரவங்க, ஒரு ஏழை இருப்பாங்க, ஒரு பணக்காரங்க இருப்பாங்க. ஸ்கூல்ல எதுக்கு தெரியுமா யூனிஃபார்ம் போடுறாங்க, ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இருக்கக்கூடாது, அந்த கயிறுலாம் கட்டுன்னு போக கூடாது. யூனிஃபார்ம்ல எல்லாருமே அதான் சமம், ஈக்குவாலிட்டி. திருச்சபையில சமம், கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் கிடையாது. சர்ச்சில் எல்லா தேவனுடைய பிள்ளைங்க தான், கிறிஸ்டியன்ல ஜாதியே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜாதி பாக்குறாங்க, அது ஜாதி பார்த்தாங்கன்னா அவங்க மனுஷனே கிடையாது, மிருகங்கள் தான் ஜாதி இருக்கு. அல்லேலூயா. அப்ப சரீரத்தை காத்துக்கொள்ளணும். அதே போல
இந்த பெண்கள் சரி ஆண்கள் சரி, ஆண்கள் வந்து நல்லா அந்த உடம்ப காட்டுவாங்க, இப்படி மஸ்தா ஜிம்பாடு மாதிரி. எதுக்கு? அப்பதான் என்ன, பொண்ணை பார்த்தா போதும், இப்படி தூக்குவானுங்க, அப்படி பண்ணுவானுங்க, இப்படி பண்ணுவானுங்க, இப்படி பார்ப்பாங்க எல்லாம். அல்லேலூயா. அவங்க சீன் போறத பார்க்கணுமே, சீனே போடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஸ்டைல் இப்படிதான். கருப்பு கரடை போட்டுக்கிறாங்க, யாரை பார்க்கணும்னு தெரியல இப்ப. அல்லேலூயா. இதெல்லாம் சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள். சில பேர் மூக்குத்தி இங்க நடுவுல போட்டுக்கிறாங்க, இங்க போட்டுக்கிறாங்க, எத்தினி தெரியல. சில பேர் கண்ணுல நல்லதா இருக்கு, ப்ளூ கலர் லென்ஸ் பார்க்கும் போதே கண்ணுல. அல்லேலூயா. ஆமென். என்னன்னு தெரியல. கண்ணு வந்து வெளிச்சம், பரிசுத்தம் குறிக்குது இல்லையா? அட்ராக்டிவ் பண்ணக்கூடாது. ஆமென். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் இருக்கிறாங்க. அப்ப கணவன் மாத்திரமே அந்த அழகை ரசிக்கணும், மனைவி மாத்திரமே அந்த அழகை ரசிக்கணும். அதை வெளியே காட்டக்கூடாது. அது பரிசுத்தம் அஞ்சு. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்றாருன்னா அது பரிசுத்தம். திருமணத்துக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாவங்கள், திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிடுறாங்க. அப்ப அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம், தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. திருமணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறாங்க, காதலிக்கும் பொழுதே ஒண்ணு இல்ல, கவுன்சிலிங் வராங்க ஒரு ஃபேமிலி. அப்ப நான் கேட்கும்பொழுது நிறைய பேர் வராங்க. அப்ப கேட்கும்போது, என்னமா இத்தனை வருஷம் லவ் பண்றோம் நாங்க, சரி இப்ப என்னாச்சு, அவன் சம்பளம் ஏறவே இல்லை, காசு சேர்த்து வைக்கவே இல்லை, சரி ஓகே இல்லைங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு, சரிம்மா ஓகே இப்போ அதனால என்ன, வேற யாருன்னா பார்க்கலான்னு இருக்கிறோம், வேற என்ன கட்டிக்கலான்னு இருக்கிறோம். அப்படி எத்தனை வருஷம் லவ் பண்றீங்க? நாங்க பல வருஷமா லவ் பண்றோம். சரி ஓகே, எங்க போயிருக்கிறீங்க? வண்டில போயிருக்கீங்க. வேற ஏதாச்சும் கட்டிப்பிடி வைத்தியம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லை, ஒன்லி கிஸ்ஸிங் ஹக்கிங். அதெல்லாம் சர்வசாதாரணம். இந்த கிஸ்ஸிங் ஹக்கிங்லாம் என்னது? இந்த சட்டையை என்ன புடிச்சா போட்டுக்கிறது, பிடிக்கலாம் தூரம் போடுறதுக்கு. இன்னைக்கு நீ உன் சரீரத்தை தீட்டுப்படுத்திட்டு இன்னொரு பையனை போய் கல்யாணம் பண்ணுவ, நீ இல்ல இன்னொரு பொண்ணை போய் நீ திருமணம் பண்ணுவ. அப்ப தீட்டு தானே, பாவம் தானே அது. இன்னைக்கு அநேக பெண்கள் அநேக ஆண்கள் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டதும் காதல் இல்லையா? காதல் எதுக்காக காதலிக்கிறாங்க? தன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணு கதறா, கல்லூரியில படிக்கிறா, ஒர்க் பண்றா, இவன் போறான், லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்றாங்க. பார்த்தா யூடியூப்ல பாருங்க, அந்த பெண்ணு கர்ப்பமாயி வீட்டிலேயே பிரசவம் பார்த்திருக்கான் யூடியூப்ல பார்த்து. இன்னைக்கு இப்பேற்பட்ட இல்லீகல் கான்டாக்ட்ஸ். ஒருத்தி இப்பெல்லாம் ரொம்ப கிளவரா இருக்கிறாங்க, ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. ஆனா இப்படியும் சில நடக்குது, பிடிச்சா பழகுறாங்க, இல்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க. அந்த பரிசுத்தமே இல்லை, சீர்கேடு. இதெல்லாம் இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கை சீர்கேடு, அது ஒரு பாவம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த சரீரங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சரீரங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. நீங்க போய் பீச்ல போய் பாருங்க, உட்காந்துட்டு ஒவ்வொரு கொடையை மூடிக்கிட்டு ஷாலை மூடிக்கிட்டு இன்னைக்கு அங்கங்க மகாலிபுரம் அங்க இங்க எங்க பார்த்தாலும் சுத்தின்னு இருக்காங்க. உண்மையிலே நானும் என் ஒய்ஃபும் வண்டியில போகும்பொழுது, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வண்டி, இப்போ வர சீட் எல்லாம் வண்டி ஓட்டுறோம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பான், உட்காந்துருக்க பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். வாலிப பிள்ளைங்களுக்காக வண்டி ரெடி பண்றானுங்க. அதுதான் இன்னைக்கு பசங்களை கேட்கறாங்க. அதான் பெட்ரோலும் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா அப்பா அம்மா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா? எதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க? எதுக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும்? அப்ப நான் கேட்பேன், உண்மையிலே இந்த பொண்ணு இவனை தான் கட்டிக்க போறாளா, இல்ல இவன் இவளை தான் கட்டிக்க போறாளா? என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ்வளவு பார்க்கும் போதே அருவருப்பான காரியங்கள், பப்ளிக்கா நடக்கக்கூடிய பாவங்கள், இதெல்லாம் சீர்கெட்டு நடக்கிற காரியங்கள். ஒரு திருச்சபையில பெண்கள், திருச்சபையில வெளியே சரி, பெண்கள் அணிய வேண்டிய
உடைய பெண்கள் அணியணும். ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடுறது. ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் ஆண்கள் போடலாம், பெண்கள் போடலாமா? சமீபத்துல ஒரு வீடியோ காமிச்சேன். நல்லா ஒரு வாலிப பெண் தமான் ட்ரவுசர் போட்டுன்னு டிஷர்ட்டை போட்டு மேல ஒரு டாப் மட்டும் இப்படி கோட்டு மாதிரி போட்டு ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா டான்ஸ் ஆடுது ஃபேஸ்புக்ல போட்டு. அதை பார்க்கவே ஐயோ, ஒரு கிறிஸ்தவ பெண் இந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்ல போட்டு டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போடலாமா? பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டே மூடா, கன்றாவியா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பார்க்கிற பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அதை கண்டிக்கணும். நம்மளே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்மளே வாங்கி கொடுக்கிறது அது தப்பு, வாங்கி கொடுக்க கூடாது. ஆமென். சோ சரீரத்தை தீட்டுப்படுத்த ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை இச்சையா பார்த்தாலே பாவம் செய்தாயிடுச்சு. அது ஓகே. அப்ப இச்சையா நடக்கிற அளவுக்கு நீ பண்ற அலங்காரம், உடைகள் அதெல்லாம் இருக்கு. அதே போல ஒரு ஆம்பளை பையனுக்கு நீ இடரலா இருந்தனா உனக்கு ஐயோ. எப்படி? உனக்கு ஐயோ. அப்ப நீ பண்ற ட்ரெஸ் எல்லாமே, இந்த பெண்கள் ஜாக்கெட் போடுவாங்க, நான் பாஸ்டர் பார்த்து சொல்லுவேன், எதுக்கு ஒரு ஜாக்கெட்? ட்ரெஸ் என்பது உடல் பாகங்களை மூடுவதற்கு தான் உடை, இல்லையா? அப்பதான் ஜன்னல் போட்ட ஜாக்கெட் இவ்வளோ பெருசு, எப்படி பின்னால இவ்வளோ பெருசு, இது என்ன பார்க்கவே கன்றாவி, காரி துப்பணும். எம்ஜிஆர் நகர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அப்படிதான் போட்டு இருந்துச்சு. பார்க்கவே திட்டினேன், என்னமா அது இப்படி ஒரு கன்றாவி ட்ரெஸ்ஸை போட்டு இருக்குது. ரோட்ல போறவங்க எல்லாம் தான் பாக்குறான். நாங்க வண்டி போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பார்த்தா ஒரு பழக்கடை பழம் வாங்கலாம்னு போனோம். அந்த அந்த பழக்கடை நின்றுச்சு. ஐயோ எப்பா, இந்த பழக்கடை பார்த்து ஏன் பரிசுத்தமா போயிடும், வாமா போயிடலாம் சொல்லிட்டு நாங்க வேற கடைக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அல்லேலூயா. அப்ப நிறைய பேர் பார்த்தாங்கல்ல, எவ்வளவு பேருக்கு இடர்கள் உண்டா இருக்கும். சோ இதெல்லாம் ரொம்ப 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 அசிங்கமான ட்ரெஸ் போடுறதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த சரீரத்திலும் ஆவியிலும், இப்போ அந்த ஆவி என்று சொல்லும்போது சரீரத்துல இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம டீப்பா போனா நல்லா இருக்காது. அல்லேலூயா. ஆமென். அப்ப இது வாலிப பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்றேன். ஏன்னா பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க, தயவுசெய்து ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் தான் கட் பண்ணி போட்டுருங்க, கொடுக்காதீங்க. சுடிதாரு ஷால் போட்டு போக சொல்லுங்க. ஷால் போலியா பளிச்சுன்னு விடுங்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த சரீரம் அது கனத்திற்குரிய பாத்திரம். ஏன் உனக்காக தேவன் சிலுவையில மரித்தார், ஆணைகள் கடாவப்பட்டன, அவருடைய வஸ்திரங்கள் பங்கிடப்பட்டன. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் சரீரத்தில் நீங்க பரிசுத்தமா இருக்கணும், ஆவியில நீங்க பரிசுத்தமாக இருக்கணும். ஆவியில பரிசுத்தமா இருக்கணும் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆவியில பரிசுத்தமா இருக்கணும் எப்படி சொல்லுங்க? ஆவியில பரிசுத்தம்னா என்ன? நல்ல வேரா இருந்துச்சுன்னா நல்ல கனிகளை கொடுக்கும். அப்ப ஆவியில பரிசுத்தம்னா ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருக்கு? இப்போ ஏஞ்சல் படிக்க போது ஆவியின் கனிகளை எடுத்து, உண்மையிலே அந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருக்கா? வாசிமா. கலாத்தியர் வாசிங்க. ஏஞ்சல் தானே? உன் ஏஞ்சல் அம்மா மைக் எடுங்க. சரி வாசிங்க. அப்ப ஆவியிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் கனி வேணும். ஆவியின் கனி அன்பு. இருங்க வர ஒன்னொன்னா சொல்றேன். அன்பு. எப்ப பார்த்தாலும் வம்பு உங்க வீட்டுல. அல்லேலூயா. லவ். அன்பு என்றால் என்ன? லவ். யாரை நேசிக்கணும்? உங்க அம்மாவை நேசிக்கணும், உங்க அப்பாவை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும்.
உன் பிள்ளைகளை நேசிக்கணும், உன் சகோதரரை நேசிக்கணும். இந்த அன்பு என்று சொல்லும் போது அன்பு தாங்க பெருசு இந்த பூமியில. அன்புதான் பெருசு இந்த பூமியில. இன்னைக்கு அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருக்கிறான். ஆனா நல்லா பெருசு வந்த பிறகு சொத்து பிரச்சனை. அன்பு எங்க போச்சு? அப்பேன் அப்படின்னு சொன்ன வாயில இன்னைக்கு வேற மாதிரி சொல்றானவ. அன்பு எங்க போச்சு? பாட்டு பண்ணாங்க, அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அல்லேலூயா. அந்த அன்பே இல்ல. ஆமென். அதே போல கணவன் மனைவி அன்பா இருக்கணும். உங்க ஜீவன் போற வரைக்கும் அன்பா இருக்கணும். உங்க அப்பா அம்மா தவறு செய்யறாங்க, நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா? அவர் எங்க அப்பா. அதே போலதான் உன் மனைவி உன் புருஷன். குடும்பத்துல அன்பு இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கையே நரகமா போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் இருக்கணும். அப்ப அன்பு ஒரு குடும்பத்துல அன்பு இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நரகமா போயிடுங்க. இன்னைக்கு ஒரு பெண்மணி போன் பண்ணி, ஐயோ அம்மா என்ன அடிக்கிறா, என்ன சாவடிக்கிறாமா குடிச்சிட்டு. அன்பு இல்ல. திருமணத்துக்கு முன்னாடி ஓடுறாங்க, லவ் பண்றாங்க, அப்படியே மானே தேனே பொன்மானேன்றாங்க. திருமணத்துக்கு பிறகு அன்பு இல்ல, போட்டு அந்த வெறுப்பெல்லாம் காட்டுறான். ஏன்? அன்பு வேற எங்கேயே இருக்கு. கள்ள தொடர்புல அன்பு இருக்கு. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பிரச்சனை இருக்கிறாங்க. அப்ப அந்த அன்பு எங்க இருக்கு? இன்னைக்கு அன்பே இல்ல. பார்க்கும் போதே கசப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இப்பேற்பட்ட சீர்கேடான காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அல்லேலூயா. அன்பு திருமணத்துக்கு முன்னாடி காட்டுற அன்பை காட்டணும், திருமணத்துக்கு பின்னாடி அன்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த அன்பு மாயமற்றதா இருக்கணும். சில பேர் மாயமாலமான அன்பு நோக்கி போயிடுறானுங்க. உண்மையான அன்பு உன் கணவன் கிட்ட இருக்கு, உண்மையான அன்பு உன் மனைவி கிட்ட இருக்கு. உட்காந்து பேசு. என்கிட்ட என்ன மைனஸ் இருக்கு, உங்ககிட்ட என்ன மைனஸ் இருக்கு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, உனக்கு பிடிக்காதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உங்ககிட்ட என்ன மைனஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, சரி உனக்கு பிடிக்காது நானும் செய்ய மாட்டேன். என்னைக்காச்சும் கணவன் மனைவி உட்காந்து பேசியிருக்கிறீங்களா? எனக்கு இந்த காரியெல்லாம் பிடிக்கல, நீ செய்யாத. சரி, நான் செய்ய மாட்டேன்ப்பா. புருஷன் நீ சொல்லு, எனக்கு இந்த மாதிரி காரியெல்லாம் இருக்குது, எப்ப பார்த்தா நையி 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 நையின்னு. அப்ப செய்யாத, அன்பாயிரு. ஓகே, இதான் செய்ய மாட்டேன். தவறு செய்கிறது செஞ்சுட்டாங்க, அத குத்தி 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 நாரி போயிடும். ஏகமே குப்பை, இந்த பள்ளிக்கரையில குப்பையை கலருவாங்க, ஒரே நாத்தம், அங்க கலர் நாத்தம் இங்க வரைக்கும் அடிக்குது. அந்த குப்பையெல்லாம் மோசமான நாத்தம் குடும்பத்துல இருக்க குப்பை. அத கலர்னா என்ன வருது? ஆண்டவரே கடலை கட்டி தூக்கி போட்டாரு, அவரே எடுத்து பார்க்கல. இனி பாவம் செய்யாத. விபச்சார ஸ்திரியா பார்த்து எல்லாரும் கல்லை தூக்கி அடிச்சு சாவடிக்க நினைச்சு வந்தாங்க. டேய், கல்லை கீழே போடுறா. முதல்ல நீ கல்லை போடுறதுக்கு நீ பரிசுத்தமா இருக்கிறையா? எவனும் கல்லு போடல. ஒன்னு ஆண்டு எழுதுறாரு, இத பார்த்தோன்னு எவன்கிட்டயும் கல் இல்ல. ஏன்னா எல்லாம் பாவம் செஞ்சுட்டான் இந்த பூமியில. ஆண்டவர் தான் இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் நினைச்சா தண்டிக்கலாம், கண்டிக்கலாம். ஆண்டு சொல்ல, இனி பாவம் செய்யாத. அதான் சொல்ற, இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. மனைவியை தவிர, கணவனை தவிர அந்த நேசவர் எங்கேயும் போக கூடாது. உனக்கு மனைவியாய் வரப்போறவள், கணவனாய் வரப்போறவன், அதை தேவன் கொண்டு வந்து தீர்மானிப்பார். நீயே தீர்மானிக்காத. நீயே உன் வாழ்க்கை நரகமாக மாற்றிக்காத. ஏன்னா இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில பாக்குறோம், பாஸ்டர் அப்பா அவர் ரொம்ப நல்லவப்பா, இன்னைக்கு லவ்வர்ல சர்ச்சை கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றானுங்க பாஸ்டருக்கு. கட்டையில அடிச்சு அனுப்புறானுங்களாம். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல, நீங்க போங்க, பெரிய பெரிய சபையெல்லாம் இருக்குது, லவ்வர்ஸை கூட்டு வந்து உட்காந்துருவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட கூட பேசணும். எப்படி லவ்வர்ஸ்க்கு ஜெபம் பண்ண, ஆண்டவர் இன்னைக்கு என்னோட கூட பேசணும். பாஸ்டர் நேரத்தை பார்த்து, உன் இருதயத்தின் மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஓ, வார்த்தை வந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார். மண்டே உடைச்சிடுவேன் உன்னை. அல்லேலூயா. எவ்வளவு குடும்பங்கள் பாரத்தோடு, கண்ணீரோடு, வேண்டுதலோட வருவாங்க. பிள்ளை இல்லாமல் வருவாங்க, குடும்பத்தை பிரச்சனை வருவாங்க, சமானத்துக்காக வருவாங்க, சந்தோஷத்துக்கு வருவாங்க. அந்த இருதயத்தின் பாரங்களை பார்த்து உன் இருதயத்தின்
எண்ணத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்வார்னா ஆண்டவர் பச்சை கொடி காட்டுறாரா? நீ எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். அன்னைக்கு எவ்வளவு பேர் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம்னு, கேட்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு உதைக்கிறான், பழக்கிறான். இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன பண்றது? இன்னைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அன்னைக்கு எவ்வளவு சொன்னாங்களா? ஆமா அன்னைக்கு எவ்வளவு சொன்னாங்க, நான் கேட்கல, நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். இன்னைக்கு ரோஜாவா தெரியும், ஆனா அந்த ரோஜா பூல முள் இருக்குங்க. இன்னைக்கு ரோஸை தான் காட்டான், எல்லாம் அப்படி ரோஸை காட்டுவாங்க, ரோஜா பூ தான் காட்டுவாங்க எல்லாம். ஆனா முள்ளுக்குத மறைச்சிடுவாங்க. அப்பதான் தெரியும். உள்ள போய் ரோஜா பறிக்கும் போது தான் குத்தம், சர்க்குன்னு ரத்தம் வந்துடும். பாத்துக்க. அல்லேலூயா. இன்னைக்கு மேல பாக்க ரோஜா பூவை நம்பி ஏமாறாதீங்க, அதுக்குள்ள முள்ளு இருக்கு, அதுவும் விஷ முள்ளு. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. பிரைஸ் தி லார்ட். நீ காதல் மோதல் சாதல், வாயை திறந்தா நான் செத்துருவேன், தூக்கு போட்டுருவேன், எரிஞ்சு செத்துருவேன். அல்லேலூயா. யார் வேதனைப்பட போறாங்க? யாருங்க வேதனைப்பட போறாங்க? ஒரு வாரம் செத்து போயிட்டா அவள்தான் முடிஞ்சு போச்சு. வேற ஒரு ஜாலியா போயிட்டு ஜாலியில ஜிம்கானா வேற ஒரு புருஷன் இல்ல வேற ஒரு பொண்டாட்டி பார்த்து போயிடுவானுங்க. அதான் உலகம். பொம்பளைங்க அப்படிதான். இன்னைக்கு நீ புருஷன் இருக்கும் போதே போற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பொண்டாட்டி இருக்கும் போதே போற ஆட்கள் இருக்கிறாங்க. மரணம் ஒரு தீர்வு அல்லங்க. உட்காந்து பேசுங்க, கணவன் மனைவியும் உட்காந்து பேசுங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை. இன்னைக்கு நீங்க விட்டு கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன் இருக்கு? அன்பு. அது நீங்க உட்காந்து பேசுங்க. உனக்கு என்ன, ஒரு கணவன் மனைவி உட்காந்து பேசுறீங்க, கணவன் கேட்கிறான், அம்மா என்கிட்ட என்ன கெட்ட குணாதிசயம் இருக்கு நீ சொல்லு, அதை நான் செய்ய மாட்டேன் இனிமேல்ட்டு. அதே போல மனைவி கேட்கிறா, என்கிட்ட என்ன குணாதிசயம் கெட்ட குணாதிசயம் இருக்கு அது சொல்லு, நீ நான் அதை பத்தி செய்ய மாட்டேன். உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேசினா சொல்யூஷன் வரும், நிரந்தர தீர்வு வரும். அல்லேலூயா. அன்புங்க, அதாங்க அன்பு. திருமணத்துக்கு பின்னாடி அன்பு. பொண்டாட்டி புருஷனை முந்தில போட்டு முஞ்சிக்கும் ஏன் சொல்றாங்க தெரியுமா? புத்தியில தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத தன் கரத்தில் அதை இழுத்து போடுகிறாள். அல்லேலூயா. அப்ப ஏன் நடக்குது அப்படின்னா, புத்தியில தன் வீட்டை கட்டுகிறாள். அன்பா இருங்க, உட்காந்து பேசுங்க. என்ன மைனஸ் இருக்குதா? செய்யாத. செய்ய மாட்டோமா, இனி என் மேல சத்தியமா பண்ணுங்க, உண்மையா ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்க, பொருத்தனை பண்ணுங்க, அவள்தான் முடிஞ்சு போச்சு. அன்பு வம்பெல்லாம் போயிடும், உன் வாழ்க்கை மதுரமாக மாறும். கசப்பா இருந்த உன் வாழ்க்கை மதுரமாக மாறுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக உங்க வாழ்க்கை கசப்பா இருந்திருக்கலாம், மாறாவின் தண்ணீரை தேவன் மதுரமாக மாற்ற தேவன் உங்க குடும்ப வாழ்க்கைய கசப்பா இருக்கலாம். ஆனா என்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில வராரோ, எப்ப கலக்கப்படுகிறதோ அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறிற்று. கசப்பாய் குடித்த மக்கள் ஐயோ என்று சொன்ன மக்கள் இப்ப தண்ணியை குடிக்கிறாங்க, அது மதுரமாக மாறிற்று. ஒரு தண்ணீரே கசப்பான தண்ணீர் மதுரமாக மாற்றப்படுமானால் இன்றைக்கும் வாழ்க்கையில அந்த மரமானது வெட்டி கலக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில அல்லேலூயா பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியில கொடுத்து அன்பா இருந்தார் அல்லவா? அந்த அன்பு வெளியேற பெற்ற அன்பு இன்றைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் வர யாரும் வரக்கூடாது. அந்த அன்பு உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் அன்பு கலக்கப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்க கசப்பு அது நீங்கும். உங்க வாழ்க்கையில இயேசு இல்ல, உங்க குடும்பத்துல இயேசு இல்ல, உங்க குடும்ப ஜெபம் இல்ல, கணவன் மனைவி ஜெபிக்கிறது இல்ல, ஒரு மனம் இல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு மனம் இருந்தாதான் அது நறுமணமா இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி இருமணங்களா இருந்தீங்க, ஆனா எப்ப திருமணம் ஆச்சோ அப்பவே ஒரு மனம். அப்ப ஒரு மனம் இருக்குமானால் அது நறுமணமாய் இருக்கும். இன்னைக்கு திருமணம் ஆயிட்ட பேருக்கும் நீங்க இருமணங்களா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மனம் இல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்லாரு, நீ ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாய், ஜாதிகளுக்கு தாய், தீர்க்கதரிசிகளுக்கு தாய். கடைசியா பார்த்தாரு, நீ தேவசித்தை செஞ்சதான் தாய், இல்லைன்னா நீ யாரு? பேய். இப்ப நீங்க கரெக்ட் தானே? தேவசித்த செஞ்சாதான் நீ தாய், தேவசித்தம் செய்யல அப்படின்னா நீ யாரு? ஏன்னா பிசாசின் காரியங்களை நீங்க செய்றீங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இதெல்லாம் டைலாக் தான். நாம தேவனுடைய பிள்ளைங்க,
அப்ப தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் நம்ம சரீரத்துல இருக்கணும், நம்ம உள்ளத்துல இருக்கணும், நம்ம ஆக்டிவிட்டி இருக்கு, நம்ம கிரியையினால அறியப்படும். நம்ம என்ன ஆக்டிவிட்டி செய்யற கனிகள் நம்ம கிரியையினால அறியப்படும். அன்பு குடும்பத்துல இருக்கா? இப்பவே உங்க வாழ்க்கையில கசப்ப தூக்கி எறிங்க, உட்கார்ந்து பேசுங்க. யார்கிட்ட சண்டை, என்ன பிரச்சனை, ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. இயேசு அப்பாவால முடியும். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு இருந்தா அந்த வீட்ல ஒரு சொல்யூஷன் உண்டு. இருதிருத்தாரையும் தேவன் ஒன்றாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏமே 2 பேரு நீ பிரிவினைலாம் கர்த்தர் நீக்கி போட போகிறார். ஆமென். அன்பு சொல்லுங்க, அன்பு. அன்பா இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? ஆமென். அந்த அன்பு பரிசுத்த அன்பு. காதலிக்கிறதுல அன்பு சொல்ல முடியாதுங்க. அந்த ஹோலி இருக்கா? அதுல ஜாலி தான் இருக்கு. என்ன ஜாலி? பொய்யான ஜாலி, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய ஜாலி, அது போலி. உங்க வாழ்க்கை ஏமாந்துராதீங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல நான் போய் பார்த்து கொண்டு வருகிறோம், கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப வேதனையான ஒரு காரியம், சொல்ல முடியல, இன்னும் வெளியே சொல்ல முடியாத ரகசிய பாவங்கள்லாம் இருக்கு, வெளியே சொல்ல முடியல. ஆமென். இன்னைக்கு குடும்ப உறவுகள் சீர்கெட்டு போய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எச்சரிக்கையா இருங்க. அப்ப விசுவாசிகள் சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்ப ஆவியின் கனி அன்பு. கொரிந்தியர் இந்த புத்தகத்துல அன்பை குறித்து அவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அன்பை தவிர வேற அன்பே இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமியில் நம்ம கொடுத்திருக்கிறார். அது வெளியேற பெற்ற அன்பு. ஓகே, ஆவின் கனி அன்பு, சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் நீ சண்டை போட்டுனே இருந்தா சந்தோஷம் இருக்குமா? அந்த வீடே நரகமா போயிடும். சந்தோஷமா இருக்கணும், சண்டை இருக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் பார்க்கும்போது என்னது, கிறிஸ்துவை உடைய குடும்பமாக இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்னங்க அது குடும்பமா? என்ன சந்தோஷம் இருக்கணுங்க. அடுத்தது சமாதானம். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது சமாதானம் என்று சொல்லிட்டு போ சொல்றாரு. ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாரு, போய் தண்ணி குடி, சமாதானம் பண்ணிட்டு வா. உன் வார்த்தையை கேட்டாங்கன்னா ஓகே, இல்லையா நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது உன் காலில் இருக்க தூசியை உதறி விட்டு வந்துரு. நியாயத்தீர்ப்பு நாள்ல அந்த தூசி வந்து சாட்சி சொல்லுமா. ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணி சமாதானம் உண்டு பண்ணிட்டு எல்லா விதத்தையும் சொல்லிட்டு நீ கேட்காம திரும்பி சண்டை போட்டா உன் வீடு நரகமாக மாறிடும். சண்டை போற வீடு எப்படி இருக்கு தெரியுமா? நரகத்துக்கு சமானம். அந்த சண்டை யாரு கொடுக்குறா? பிசாசு உண்டு பண்ற. எல்லாம் நல்லவங்க தான், எல்லா மனுஷனும் நல்லவங்க தான். ஆனா அந்த சண்டையை உண்டு பண்றது யாரு? தள்ளப்பட்டவன். யார் தள்ளப்பட்டவன்? தேவனை ஆராதித்த ஒரு கூட்டம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்ட கூட்டம் பெருமை வந்தது. ஆண்டவர் ஒரே தள்ளிட்டாரு. இன்னைக்கு அந்த தள்ளப்பட்ட கூட்டம் தான் இன்னைக்கு குடியின் ஆவியை கொடுக்கிறது, சண்டை போறது கொடுக்கிறது, பிரிவினை கொடுக்கிறது எல்லாம். அப்ப தள்ளப்பட்ட தூதனுடைய கிரியை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்காது, இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குந்தி குந்தி நடக்கிறோம். எல்லாரோட வாழ்க்கையில கட்டுகள் இருக்கு, பிசாசுன்னு இருக்கு, பிசாசு போராட்டங்கள் இருக்கு. செய்வனை கட்டு வந்தா ஐயோ இவங்கிட்ட இருக்க முடியாது, இவனை சுத்தி அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கு, நான் போக முடியல, துணியக்காரன் ஓடின பிசாசு. அப்ப நீ எப்படியா மாறணும்? உங்க ஆவி அக்னியாக மாற வரணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிங்க. 12:49. பூமியின் மேல் அக்கினியை போல வந்து அது
இப்போதே பற்றி எரிய வேண்டும் விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. அக்னி என்பது எதை குறிக்கிறது? அக்னி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அக்னி எரிப்பதற்கு பயன்படுத்தலாம். அப்புறம் சமைக்கிறதுக்கு. அப்புறம் ஒருத்தர் ஒண்ணு சொல்லுங்களேன், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்களேன். தம்பி, எரிக்கிறது, சமைக்கிறது, அப்புறம் சொல்லுங்க ஐயா. அக்னி எதுக்கு, நெருப்பு எதுக்கு பயன்படுத்தப்படுது? எல்லாத்துக்குமே சொல்லக்கூடாது, எதுக்கு அது சொல்லணும்? வெளிச்சம் கொடுக்கறதுக்கு, விளக்கேத்துறதுக்கு. அல்லேலூயா. வீட்டுக்கு வரும்போது மகள் விளக்கா வராங்க, வெளிச்சமா இல்லையா? அதுக்கப்புறம் சரி ஓகே, அது சப்ஜெக்ட் போக வேணாம். சரி ஓகே, சொல்லுங்க. வெளிச்சத்துக்கு அப்புறம் என்னம்மா? தாய்மாரெல்லாம் உட்காந்துக்கிறீங்க கம்முன்னு பின்னால. ஏன் நீங்க அக்னியே பார்த்தது இல்லையா? சூடு வைக்கிறது. கரெக்ட், வெரி குட்மா, கரெக்ட் தான். நல்லா பழுக்க காய்ச்சி நல்லா போடுவாங்க. அல்லேலூயா. சூடு, சில பேர் சூடு போடணும். கரெக்ட் தான். அப்புறம் வெரி குட், கை தட்டுங்க அந்த மகளுக்கு. அல்லேலூயா. ஆமென். அக்னி என்பது 3 விதத்துல பயன்படுகிறது. ஒன்று, அக்னி என்பது உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கோல்ட உருவாக்குனா அக்னியை வச்சு அதை மெல்ட் பண்ணி அதுக்குள்ள செம்ப கலந்து 7 கிராம் நகை 8 கிராம்னு விற்கிறானுங்க இன்னைக்கு தங்கத்துல. அந்த செம்புக்கும் சேர்த்து 7 கிராம் நகை காசு வாங்குறாங்க. இது கவர்மெண்ட் கேட்கல. ஏயா 7 கிராம் செய்குலி சேதாரம் வாங்குற, 7 கிராம் நகையை நீ போடுற, 1 கிராம் செம்பியும் கலக்கிற, அப்ப எப்படி நீ 8 கிராமுக்கு நீங்க நகை பணத்தை வாங்குற? கேட்கணுமா இல்லையா? எந்த நீதிமன்றம் கேக்குதா? எந்த அரசாங்கம் கேக்குதா? அல்லேலூயா. மக்கள் பணம் தாங்க இன்னைக்கு சுருண்டப்படுகிறது. இன்னைக்கு சாப்பிடுற தக்காளி 5 கிலோ 100 ரூபாய் விற்கிறான். இன்னைக்கு தக்காளி காய்கறி எல்லாம் உயிர் வாழ முடியாது. ஆனா தங்க ரேட்டு மாற்றம் ஏறினே போகுது. தங்கத்தை வேணா சாப்பிட முடியுமா? இன்னைக்கு விவசாயி எல்லாம் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு சாவுறான் இன்னைக்கு. அல்லேலூயா. சரி ஓகே. அப்ப அக்னி என்பது உருவாக்குகிறது, அக்னி என்பது வெளிச்சம் கொடுக்கிறது, அக்னி என்பது பாதுகாப்பு, அக்னி பனிஷ்மெண்ட், அக்னி எதிரிய வரட்டும் அழிக்கும். உருவாக்குறது மாத்திரம் இல்லைங்க, அக்னி எதிரியை அழிக்குங்க. அல்லேலூயா. ஆமென். மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மேகஸ்தம்பமாக எதிரிக்கு அக்னி, பகல வெளிச்சம் உண்டாயிற்று, எதிரிக்கு கிட்ட வர முடியல. ஆமென். அக்னியை போல வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லுங்க, முடிங்க. விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறாருங்க. இன்னைக்கு அக்னியை உங்க மேல ஊற்ற போகிறார். உன் வாழ்க்கையில என்னென்ன காரியம் சாம்பலாக்கப்படணுமோ அது சாம்பலாகும். வேண்டாத குப்பையெல்லாம் எரிக்கணும். வேண்டாத காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கு, அதெல்லாம் சுட்டரிக்கப்படணும். அது பிசாசு போராட்டமா இருக்கலாம், பில்லி சுனிய கட்டுகளா இருக்கலாம், மந்திர மாந்திர கிரியா இருக்கலாம். எல்லாம் கர்த்தருடைய அக்கினி இப்போதே இறங்கி அது சுட்டரிக்கப்பட போகிறது. அது உன் வாழ்க்கையில என்ன உருவாக்கப்படாமல் இருக்கிறது உருவாக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தருடைய அக்கினி இப்ப கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென். இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். ஆமென். நிறைய காரியங்கள் இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம் தான் பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்தம் எங்க இருக்கணும்? சரீரத்திலும் ஆவியிலும் இருக்கணும். சரீரத்தை குறித்து நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ உங்க வாழ்க்கையில அந்த அக்கினி இறங்க போகிறது. உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு
உங்க வாழ்க்கையில இருக்குமானால், தேவையில்லாத காரியங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டுமானால் தேவன் அதை சுட்டரிப்பார். அல்லேலூயா. இருக்கிறதுல பேர் இருப்போமா? ஏமேன். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும் என்ற பாடல கூட பாடி ஏமேன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. வேண்டாத காரியங்கள் ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் தவறு என் வாழ்க்கையில இருக்கு, அப்பா இப்போதே உடைய அக்கினியை அனுப்பி என்னை சுட்டெரித்து என் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கிரியைகளை சுட்டெரித்து போடுங்க. உடைய அக்கினி ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய அக்கினி எனக்குள்ளாய் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஆமென். உன்னை உருவாக்கி கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். அக்கினியானது பட்டயங்களை உருவாக்குகிறது. அக்கினியானது நீ பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை உருவாக்குகிறது. நீ பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கை பயனற்று போன, வீணாய் போன பாத்திரமாய் இருக்கலாம். ஆனா எப்போது உன் பாத்திரத்தை தேவனுடைய அக்கினி இறங்குவதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, யூஸ்லெஸ்ஸா இருந்த என்ன யூஸ்ஃபுல்லா கர்த்தர் மாற்ற போகிறார். அதற்கு the God's power. ஆமென். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய ஃபயர் இயேசு நாமத்தில் இறங்க போகிறது. ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரே எனக்குள்ள அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. இப்போது புதிய அக்கினி, புதிய அக்கினி. ஹalleluya. ஆமென். வானம் திறக்கப்படுகிறது. ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது. ஹalleluya. பலிபீடத்திலே அக்கினி. ஹalleluya. ரீபா லாகானா சோரோ ரீபா லாச்சரேட லாகானா. உன் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில அப்பா நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா என் என் சரீரத்திலோ என் ஆவியிலோ நான் பரிசுத்தமா இருக்க வேண்டுமே. இப்போது உள்ளான பரிசுத்தம் எனக்குள்ளா வேண்டும். உம்முடைய அக்கினியை நீர் ஊற்றுவீராக. தேவனுடைய அக்கினி எனக்குள்ள ரீபா லாகா தரடலா உருவாக்குகிற அக்கினி, உருவாக்குகிற அக்கினி உனக்குள்ள கர்த்தருடைய அக்கினி. ஹalleluya. உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற பாவங்கள், தேவையற்ற சுபாவங்கள், பாவ காரியங்களை கர்த்தர் இப்போதே சுட்டெரிக்கிறார். உன் வாழ்க்கையை அர்ப்பணி. உன் பாவ காரியங்களை கர்த்தர் சுட்டெரிக்கிறார். ஷபபபா தகபலா கபலா ரிகலா தரடலா ஓ ரிபலா ஹனா தரடலா. உன் வாழ்க்கையில நீ பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்ட. இதனால பாவம் உன் சரீரத்துல வந்திருக்கிறது, பாவ கட்டு வந்திருக்கிறது, பாவ தோஷம் வந்திருக்கிறது. இப்போதே அந்த பாவ தோஷம் கர்த்தர் சுட்டெரிக்கிறார். ஷபரா கபலா துரோடலோ ரிபதா கபலா துரபலா ஷபபபபபபப. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்து, எங்களை நிரப்பி பயன்படுத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடு, இப்பொழுதே எங்களின் குற்றங்களை எரித்து விடு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தி அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே,
இறங்கி வந்தி அக்கினியாய் இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்கள் எரித்து விடும், இப்போது எங்களின் குற்றங்கள் எரித்து விடும். அக்கினி நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. ஆமே, அக்கினி நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஆமே, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வரும். ஆண்டவரே, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இப்போது இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, வேண்டாத அனைத்தையும் ஆண்டவரே சுட்டரிக்கிற அக்கினி இறங்கட்டும். உருவாக்குகிற அக்கினி, பாதுகாக்கிற அக்கினி, பரிசுத்தமாக்குகிற அக்கினி, வேண்டாத அனைத்தையும் சுட்டரிக்கிற அக்கினி இப்போதே எங்கள் பிள்ளைகள் மேல வந்து அமரற்று. அக்கினியை போல வந்தேன், இப்போதே பற்றியேற்று சொன்ன தேவன் இப்போதே அக்கினியை ஊற்றுவீராக. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி இப்போது இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராகபா லச்சரலலா ரகபததலபா ஓ ரிபதகபலகன துரபலா ராகபா லச்சரலலகனா. கர்த்தருடைய அக்கினி உனக்குள்ள இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. வேண்டாத காரியங்களை கர்த்தர் சுட்டரிக்கிறார். இப்போது உன் கட்டுரை சுட்டரிக்கிறார். உன் சாபத்தை, உன் பாவத்தை, உன் பலவீனத்தை இப்போதே இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை சுட்டரிக்கிறார். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். ஓ ரிபா தாதா பலா ரகபல கனா தானா கலத்துரா பலனா ரிபா பாபா 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 ஓ ரகபல கதாதலா. ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை, புதிய அபிஷேகத்தின் வல்லமை. ரிசீவ்டு, ரிசீவ்டு, ரிசீவ்டு. ஓ ரபா பாபா பா ஓ ரகபா தாதலா ரகடா தாதலா ஷகபா பாபா 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 ராகாதா தலகானா ஓ ரிபா பாபா லா. உன் வாயை விரிவாய்ச்சரே, அது நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya. உன் மாறாவின் தண்ணீரை, கசப்பான தண்ணீரை தேவன் மதுரமாக மாற்றுகிறார். உன் வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கையை தேவன் மதுரமாக மாற்றுகிறார். கர்த்தர் உருவாக்குகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். கர்த்தர் சீர்படுத்துகிறார். கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். வழுவாதபடி தேவனுடைய ராஜ்யத்துல நிலைநிற்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். ஷபா பாபா 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 ரகபல தகபல தரடலோ ரிகபல தததததல தரடல தரடல ரிகபல தரடலபரோ. ஹalleluya, ஹalleluya. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில்.
Hallelujah. Amen. Riba laga bala taradala. Oh, praise the Raga Lord. bala gana Riba dada ba ba dada ba ba, gana duri shaba bi la ba la ba, adagaradala ba. rika ba ba ba. Riba Oh, landaradala la bo ba 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 shandaradala ba 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 bandaradala ba bo. la ba la ba, shaba Riga la. balandaradala banduri bi attaradala bo. பரிசுத்த ஆவியானவரே. கத்தர் உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். Amen. இனி பிசாசு வெட்கப்பட்டு போனான். Amen. இனி பிசாசு உன் Amen. வாழ்க்கை வர முடியாது. Amen. கர்த்தருடைய Oh, பாதுகாப்பு உனக்கு உண்டாயிற்று. shaka ba ba ba. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் Oh, ra ba la ba, சர்வ shaba வல்லவருடைய ba. நிழலில் தங்குவான். Oh, riba ba 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 ba. ஷபபபபபபபப. Shandarika. அவருடைய சட்டைகள் நிழலிலே வந்த உனக்கு Amen. நிறைவான பலன் உண்டு. Oh, glory. ரகபதகபலத்தரோ. Glory, glory. கர்த்தர் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறார். Shaba. உருவாக்குகிறார். Miyara ba. ஷபபபபபபப. நன்றி அப்பா. நன்றி கர்த்தர் பெரிய ஆண்டவரே. காலை செய்வார். ஆமென். அன்பின் தாப்பனே, இம்மட்டுமாய் வழி நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை வழி நடத்துங்க. வந்த ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆமென். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட ஒரு சிறப்பு பாடலை பாடும் பொழுது நம்ம கர்த்தருக்கு உற்சாகமான காணிக்கைகளை நாம்